டைகர் கிங்டம் புக்கெட்ல தான் நாங்க வந்திருக்கோம் மக்களே. என்னத்துக்கு டைகரோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்கு. வாங்க உள்ள போய் வீடியோஸ் எப்படி இருக்கு பார்ப்போம். இதுதான் தாய்லாந்தினுடைய கொடி. ஹாய் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் கவினே. நான் உங்கள் கவினே இந்த ஆபரம் சொல்லிட்டு நாங்க இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டைகர் கிங்டமுக்கு வந்திருக்கோம். அதாவது டைகர்ஸோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு இடத்த கிடைக்காது. ஸோ நாங்கள் இதை அப்படியே இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் காட்டுவோம். ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டு உள்ள போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். எடுத்து போட்டு நாங்கள் உங்களுக்கு மிச்சத்தை சொல்கிறோம். டிக்கெட் போமா? ஸோ 2330 பாட் வந்து பே பண்ணுறோம். அதாவது ஸ்மால் டைகர் 2 பேர் போட்டோங்க சேர்த்து நம்மளோட ஸ்ரீலங்கன் ருபீஸ் படி ஒரு 23,500 ருபீஸ் இதுக்கு வரும். 10 மினிட்ஸ் தான் இதில் இது. நேற்று வந்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் வந்து டிக்கெட்டெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ நாங்கள் டிக்கெட் வந்து அகெயின் சொல்கிறோம். இங்கே வந்து நிறைய டைகர், அதாவது பிக் ஓல்ட் டவுன் பிகர் டைகர், பிக் டைகர், மீடியம், ஸ்மாலஸ்ட் ரெண்டு ஒவ்வொரு டைகராக இருக்குது. இதில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் டைகருக்கு வந்து 1000 தாய்லாந்து பாட். அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அவங்க, அதாவது கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த டைம் வந்துட்டு ஒரு கேஃபேட்டேரியா யூ கேன் வெயிட் ஃபார் த டைம் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த ஸோ அட்டென்ஷன் வந்துட்டு கேமரா பேக்ஸ் நாட் இல்லை, டர்ன் ஆஃப் த ஃப்ளாஷ், நோ ஃப்ளாஷ். ஸோ do not touch tigers head in the experience. Yes, chill இருக்கு. டைகர் தொட்டு பார்க்க போறோம். பார்த்துட்டு வந்து சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. டைகர் கிங்டம், அதாவது புக்கெட்ல உள்ள டைகர் கிங்டம் வந்திருக்கோம். எக்ஸ்பென்சிவான்னு கேட்டீங்கன்னா சொந்த காசுல சூனியம் வைக்கிற மாதிரி தான் இது. அதாவது என்ன எப்படி சொல்றது, நம்மளே காசை கொடுத்து நம்மளே அட்வென்ச்சர் ஒன்று எடுக்கிற மாதிரி தான். பட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ we have follow that. பின்னால டச் பண்ணனும், ஹெட்டையோ அப்படியே டச் பண்ண கூடாது. என்னடா இந்த விஷயம், இது வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரோலர் கோஸ்டர்ல போற மாதிரி தான் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதுல அவங்க மேல இருக்க நம்பிக்கையில நாங்க போய் கொண்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, இது வந்துட்டு ஒவ்வொரு நாட்டுல இருந்து இந்த டைகர்ஸ் வந்து பெங்கால். இது வந்து நேபாள், இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான் அங்க இருந்து வந்தாக்கள் தான் அவங்க. ஸோ அவங்க அங்கால இருக்கிறார்கள். இஸ் சைட் பக்கத்து வாழ்ற வழியால அந்த கையில பாரு தெரியும். வெரைட்டிஸ். ஸோ நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கிறோம் இந்த இதை பார்க்கறதுக்கு. அதில் வந்து எல்லா டைகர்ஸோட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் செலக்ட் பண்ணுற டைகர்ஸுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கு. என்ன ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ எஸ் பாருங்க, ஆக பெருசு இதெல்லாம் ஓல்ட் வயசான ஆக்கெலாம் இருக்கணும். இதுக்கான டைம் ஸ்லாட்டுங்களுக்கு இல்லை. பவி காமியா, நிறைய டைகர்ஸ் இங்கே வந்து இருக்குது, நிறைய கோஷன்ஸ். என்ன விஷயம் எங்களுக்கு இந்த விளாக் வந்து செய்கிறதுக்கே ஒரு தடுமாற்றமாக இருக்குது. காரணம் டப் 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 பண்ணி அணிஞ்சு கொண்டே இருக்குது டைகர்ஸை கிட்ட கண்டோடனே. ஸோ இதுவும் ஒரு புதுவகையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நாங்கள் இது என்ன செய்ய போகிறோம்டா, உங்களோட நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோட சேர்ந்து உங்களுக்கும் இந்த வீடியோஸை காட்டுறோம். வேணுண்டா மொபைலில் வந்து ஷூட் பண்ண தோணிட்டா, மொபைலில் வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுக்க தோணிட்டா. பவி இல்லை, இவங்க அந்த ஓல்ட் ஆகு பார்த்தீங்களா, உடனே மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்கள. ஹாய். ஸோ காய்ஸ், இங்கே என்னென்னா நிறைய வெரைட்டிஸ் இல்லை, நிறைய சைஸில் வந்துட்டு டைகர்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஸ்மால், பிக், ஓல்ட் டவுன், மீடியம், நிறைய சைஸ்ல வந்து இருக்குது. நியூ பார்ன் ஆல்சோ இங்கே. ஸோ இவங்கட வந்துட்டு எஸ் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். அடுத்த என்ன விஷயம்னா, இதில் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் மாதிரி தான். அப்போ இவங்கட டைம் வந்து வி ஹேவ் டு வெயிட். அப்போ நாங்கள் வந்து அந்த டைமை கொஞ்சம் மிச்சப்படுத்த வேண்டியதான். நாங்கள் ஸ்மாலுக்கு வந்துட்டு போனாங்க. பாருங்க, இது வந்து நியூ பார்ன், ஐ திங்க் நியூ பார்ன். ஸோ நாங்கள் 50 ஃபோட்டோஸ் வந்து எங்களுக்கு எடுத்துருவாங்க நினைக்கிறேன். என்ன பாவி, அதுக்கு they are charging for 550 Thailand baht.
உள்ள வந்துட்டு நாங்க இப்ப எக்ஸைட்டட். எக்ஸைட்டட் பக்கத்துல நிக்கிறோம் பாருங்க. ஒரு 3 மீட்டர் இடைவெளியில உள்ள பாஞ்சா நிற்கிறாங்க. அந்த கேப்ல நிக்கிறோம். ஆனா ஒரு ஆள் இல்ல, கிட்டத்தட்ட 4 பேர் நிக்கிறாங்க உள்ள. 4 பேருடைய சேர்ந்தாங்க போட்டோ எடுக்கிறோம். 4 டைகர்ஸ் நிக்கிறாங்க, அவங்களுக்கு மரியாதை. ஸோ அழகிய ஷெட்ஸோட அழகிய ஒரு குட்டியான கிளிப்பு இடங்களோட பாருங்க இந்த இடங்கள் செட் வச்சிருக்காங்க. இதுல வந்து 4 டைகர்ஸ் புலிகள் இருக்குது பாருங்க. ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம டச் பண்ணணும், டோகோ டச் பண்ணணும். காலையில் தூக்கலாம். நடக்கு நம்ம அடுத்து Yeah, already touching. ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எல்லாம் அவங்க வந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லேட்டோ ஸ்லீப் அதான் பின்னும். ஸோ அடுத்த டைகர்ஸுக்கு வந்திருக்கேன். ஃபோட்டோஸ் ஒரு நாள் முடிச்சுட்டேன். அவரும் வித்தியாசமான ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். செய்ய விரும்புகிறோம் என்னென்னா, கட்டாயம் பேங்காக் வராக்கள் இங்கே வந்துட்டு போங்க. இது பேங்காக் தாய்லாந்து புக்கெட் வராக்கள் இங்கே வந்துட்டு போங்க. தமிழாக்கள் நான் வந்து இதை கண்டதில்லை, இந்த வீடியோஸ் கண்டு. ஸோ ஷேர் பண்ணி நிச்சயமாக. மற்றது நாங்கள் இப்போ ஃபோட்டோஸ் எடுத்தோம் எங்களை வச்சு. அந்த ஃபோட்டோஸை நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படி போகிறோம். ஸோ மக்களே நாங்கள் வந்து டைகரோட வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். டைப் பண்ணி கையில் பிடிச்சி தராவி வீடியோ எல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இதோட காலம் தூக்கி எடுத்துட்டோம். இதோட இந்த விளாக்கை நாங்கள் டைகர் பார்க்க விளாக்ட வந்து முடிச்சு கொள்றோம். நல்லா இருக்கு, இப்போ நல்லா இருக்கு. பக்குன்றது தான் இப்போ நல்லா இருக்கு. அப்போ நாங்கள் இதை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் இந்த போகிறோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நாங்கள் எடுத்ததுல மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படி மறக்காம. ஸோ அகெயின் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கவினேன் தியாபரன், பவித்ரா. பாய். என்ன சொன்னி அவங்களை இப்ப என்ன சொன்னி கப்புங்கா வேண்டா மட நன்றி. ஸோ தேங்க்யூ நன்றி நன்றி தான் தேங்க்யூ பவித்ரா. ஐயோ ஓகே பாய். மக்களே என்னண்டா உங்களுக்கு ஒரு இது இடைக்குள்ள ஒரு பதிவு ஒன்று என்னண்டா, தாய்லாந்து வந்து ஒரு இது டூரிஸ்ட் கண்ட்ரி தான், நம்மட ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி தான். ஆனா இங்க ஒரு குப்பையை கண்டீங்களா பவித்ரா? அப்பயாவது உண்மையாவே குப்பை இல்லை. அதாவது குப்பை ரோட்டில் எங்கேயோ குப்பையை காணவே கிடைக்கல எங்களுக்கு. அப்படி ஒரு நல்லா மெயின்டைன் பண்றாங்க இந்த கண்ட்ரியை. அது உண்மையாக ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். மக்களே ஒரு போட் வாங்குறதுக்கு டைகர் கிங்டம் பக்கத்துல உள்ள ஒரு இதுக்கு குட்டி கடை ஒன்று இருக்கு. இதான் கடை, வாட்டுங்க கடை கடை 90 கடைங்க வந்துட்டு பலாப்பழம் அந்த சுவிட்சுக்குள்ள இருந்துச்சு. அப்ப கேட்டேன் எவ்வளவு வேண்டி கேட்டேன். கோக்கோட கொண்டு ஓட்டாமண்டா இதுக்கு கேஷ் இருக்கு எல்லாம். அப்ப இங்கேயும் எல்லா ரிலேட்டட் இருக்காங்க. நாங்க வந்து இங்க ஜஸ்ட் இது பலாப்பழத்தை சாப்பிட வேண்டிய இல்லை, இங்கத்த பலாக்காக புள்ளிக்க டேஸ்ட் பண்ண தான் நாங்க எடுத்தோம். நாங்க வந்துட்டு டேஸ்ட் வச்சுக்காங்க. அளவான இனிப்பா இருக்கு. சொல்லுவாங்க எப்படி பாவி? ஐயா அளவான ஒரு இனிப்போட அழகா நல்லாவே இருக்கு என்ன. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.